வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எப்படி விம் டிஷ்வாஷ் பார் வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண வீடியோ இது மெஷினில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நான் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி இருந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு நல்லா வந்தது. ஸோ அதனால இந்த ஃபார்முலாவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு தேவையான திங்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி கையில் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரே எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நான் ஃபர்ஸ்ட் டோலோமைட் பவுடர் எடுத்திருக்கேன். நான் இதோட அளவு எல்லாமே உங்களுக்கு மேலே சப்டைட்டிலில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. டோலோமைட் பவுடர் 2.5 கிலோ எடுத்துக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு சரியான அளவு மேலே சொல்லியிருக்கிற அளவு தான். அதுக்கப்புறம் சோடியம் சிலிக்கேட் பவுடர் 1/4 கிலோ அளவு எடுத்துக்கிட்டு அதில் அது நனைகிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைய விட்டுருங்க. இதை நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடியே தண்ணி ஊற்றி கரைய வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சைனா க்ளே சோப் நல்லா கட்டியாக வரணும் அப்படின்னா நமக்கு சைனா க்ளே ஆட் பண்ணிக்கணும். சைனா க்ளே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபைனெக்ஸ் பவுடர் 1 கிலோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு சின்ன குழி மாதிரி வச்சுட்டு அதில் நீங்கள் சிட்ரிக் ஆசிட் 1/4 கிலோ சேர்த்துக்கணும். இந்த 1/4 கிலோ சிட்ரிக் ஆசிட் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 கிலோ அளவுக்கான பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற சோடியம் சிலிக்கேட் தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பேக்கிங் சோடாவும் சிட்ரிக் ஆசிடும் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா அதில் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி நுர வரும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு இப்போது இதில் நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோப்பில் எப்போவுமே நார்மலாக பார்த்திங்கன்னா ஆசிட் ஸ்லரி காஸ்டிக் சோடா ஆட் பண்ணுவாங்க. அது கைக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஆட் பண்ணாமல் சிட்ரிக் ஆசிட் மட்டும் ஆட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். அதுவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா கையில் 2 கையும் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் நீங்கள் இதில் ஆட் பண்ண வேண்டாம். இந்த டைமில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான தண்ணி யூஸ் பண்ணி இது செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக இது காஞ்சு நமக்கு சோப் ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சோடியம் சிலிக்கேட் லிக்விடை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கையில் எப்படி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா கட்டிப்படும். அந்த மாதிரி கட்டியாக வர்ற மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் ஏஓஎஸ் சொல்யூஷன் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆசிட் ஸ்லரி யூஸ் பண்ணதுனால எஸ்எல்எஸ்க்கு பதிலாக ஏஓஎஸ் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அது இது காம்பன்சேட் பண்ணிடும். ஏஓஎஸ் சொல்யூஷன் 1/2 லிட்டர் அளவுக்கான சொல்யூஷன் நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். நம்ம ஸ்பூன்லேயோ அப்படி இல்லைன்னா வேறு கட்டையை வச்சோ நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கன்சிஸ்டன்சி சரியாக தெரியாது. ஏன்னா யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஷ்வாஷர் அப்படி இல்லைன்னா டிட்டர்ஜென்ட் சோப்ஸ் எல்லாமே மெஷினில் மட்டும்தான் செய்வாங்க. அதுக்குன்னு தனித்தனியாக மெஷின்ஸ் இருக்கும். கலக்கிறதுக்கு தனியாக மெஷின்ஸும் இந்த மாதிரி கட்டி போடுறதுக்கு தனியாக மிஷின்ஸும் நிறையா இருக்கும். ஆனால் நம்ம கை யூஸ் பண்ணுறதே நமக்கு போதுமானது. இப்போ கடைசியாக நம்ம லெமன் பர்ஃப்யூம் 25 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே கெமிக்கல் ஷாப்ஸ்லேயே வேறு எங்கேயும் தேட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த திங்ஸ் எல்லாமே அவைலபிளாகவே இருக்கும். நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பரோட்டாவுக்கு ரெடி பண்ணுற மாதிரி நம்ம இந்த பவுடரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு மட்டும், அதாவது இப்போது நீங்கள் மொத்தமாக 6 கிலோவுக்கு செய்கிறீங்க அப்படின்னா அதில் 1/4 லிட்டருக்கும் குறைவான தண்ணி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு மோல்டு பண்ண வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பர்ஃப்யூம் கூட நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் கலந்துட்டு மோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃப்யூமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த பதம் தான். இப்போ கையில் எடுத்தால் நமக்கு கட்டியாக வருது இல்லையா, இந்த பதம் தான் நமக்கு தேவை. இந்த பதத்தில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் கையில் வேணும்னாலும் இந்த மாதிரி மோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் மேலே இந்த மாதிரி காய வச்சுருங்க. இந்த மாதிரி சின்ன டப்பாங்க இருக்குது இல்லையா, இதில் வந்து நீங்கள் மோல்ட் பண்ணி நீங்கள் காய வைக்கலாம். பத்து நிமிஷத்தில் இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 kgs, அதாவது 6 கிலோவுக்கான விம் டிஷ்வாஷ் சோப் வந்து ரெடி ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைக்கான அளவுக்கு சைஸ் வந்து நீங்கள் வந்து மோல்ட் பண்ணி நீங்கள் காய வச்சுக்கலாம். எப்பயும் சின்ன சைஸ் போடுறது நமக்கு தான் நல்லது. ஏன்னா அதுதான் வந்து சீக்கிரமாக கரையாது, வேஸ்ட் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது குறைஞ்சது 2லேருந்து 6 நாள் வரையும் காயணும். வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிரும். அப்படி இல்லைன்னா கீழே ஃபேன் காற்றுலேயே காய வச்சிங்க அப்படின்னா 1 வாரத்துக்குள்ளே ஃபுல்லாகவே காஞ்சிரும். நீங்கள் அதுக்கப்புறமா இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 1 வாரத்துக்கு முன்னாடி செஞ்சது, நல்லா காஞ்சது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது 1 வாரம் கழித்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உடனே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி நிறைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.